தொழிற்சாலையில் பணியாற்றும் கூலி தொழிலாளிக்கு ரூபாய் 3,82,00,000 ஜிஎஸ்டி வரி செலுத்த கோரி நோட்டீஸ் வந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த பி கஸ்பா பகுதியைச் சேர்ந்த லட்சுமணன் தனியார் காலனி தொழிற்சாலையில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் வங்கியில் நகை வைக்க சென்றபோது இவரது வங்கி கணக்கு முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவையில் ஏஎம்ஆர் ஸ்டீல் நிறுவனம் நடத்தி 3,82,37,280 ரூபாய் ஜிஎஸ்டி வரி செலுத்த வேண்டும் என நோட்டீஸ் வழங்கப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்த அவர் தனது ஆதார் மற்றும் பான் கார்டு தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறி குற்றம் சாட்டியுள்ளதோடு துறை சார்ந்த அதிகாரிகள் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளார். அப்படின்றனால ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்தாங்க பேங்க்கில். இதை பற்றி இதோட போலியான இது எனக்கு என்னன்னு தெரியல. இதுக்காக நான் இந்த மாதிரி இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் இது கேள்விப்படுறேன். இந்த நேமில் நான் கம்பெனிக்கு போய் வேலை செய்து அன்னாட காட்சி தான் நானும் இருக்கிறேன். இது எப்படி இதானது இந்த ஏஎம்ஆர் ஸ்டீல்ஸ்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி வந்துருக்கு சார். 3,82,00,000 வந்துருக்கு சார். இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார். இதை பற்றி நான் கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும் சார். ஜனநாயக உரிமைகளை பறிக்கும் வகையில் தாவிக்கு அரசு சர்வாதிகார போக்கில் செயல்படுவதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜனநாயக உரிமைகளை பறிக்கும் வகையில் தவிக அரசு சர்வாதிகார போக்கில் செயல்படுவதாகவும் ரீல்ஸ் மூலம் முதலமைச்சரான விஜய் ரியல் முதலமைச்சராக பக்குவப்பட வேண்டும் எனவும் கடுமையாக விமர்சித்தார். மேலும் சிறைச்சாலை திமுகவிற்கு புதிதல்ல என்றும் கருத்து தெரிவித்தார். ஒரு காலத்தில் சுதந்திரத்திற்காக கடுமையான விளைவுகளை நம் தலைவர்கள் சிறைச்சாலையில் சந்தித்தார்கள். விசா கொடுமையை சந்தித்தார்கள். இந்தி எதிர்ப்புகளை சந்தித்தார்கள். இப்போது ரீல்ஸ் ஆட்சியும் சினிமா கொடுமையையும் கண்டித்து உண்மையான ஜனநாயகம் மலர்வதற்கு நாங்கள் என்றும் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம். சிறை கதவுகளினுடைய கம்பிகள் எங்களை ஒடித்துவிட முடியாது. நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். இருக்கிற இடம் எங்கள் தலைவர், தன்மான தலைவர், தமிழ்மான தலைவர் கலைஞர் அவர்கள் இந்தி எதிர்த்து தமிழக ஒற்றுமையை காப்பதற்காக இந்த சிறைச்சாலையில் இருந்தார்கள். எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் விசா கொடுமையை எதிர்த்து ஓராண்டு காலம் சிறைச்சாலையில் இருந்தார்கள். எங்களுக்கு சிறை என்பது புதிதாகானது கிடையாது. இருந்தாலும் கூட இந்த நாட்டின் ஜனநாயக உரிமைகளை, பேச்சுரிமையை பறிக்கக்கூடிய அளவிற்கு சகோதரர் விஜயுடைய ஆட்சி இன்று மிக கடுமையான சட்டங்களை பயன்படுத்தி சிறையில் தள்ள வேண்டும். அதனால் சர்வாதிகார போக்குடன் ஆட்சியை நடத்தலாம் என்று நினைக்கிறார்கள். திருப்பூரில் ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நொய்யல் பாலத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். திருப்பூர் ஈஸ்வரன் கோயில் சாலை மற்றும் யூனியன் மின் சாலையை இணைக்கும் பழைய நொய்யல் பாலம் 18 கோடி ரூபாய் செலவில் 110 மீட்டர் நீளம் மற்றும் 20.54 மீட்டர் அகலத்துடன் புதிய பாலமாக கட்டப்பட்டுள்ளது. இதனை நேற்று சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் காணொலி காட்சி மூலம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். காரைக்கால் திருநள்ளாறு சாலையில் தக்கலூர் அருகே நடந்து சென்று கொண்டிருந்த நபர் மீது அவ்வழியாக வந்த கிரேன் இயந்திரம் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவர் திருவாரூரை சேர்ந்த தொழிலாளி செல்வராஜ் என்பது தெரியவந்துள்ளது. மேலும் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 20,000 கன அடியாக அதிகரித்ததால் இரண்டாவது நாளாக பரிசல் இயக்கவும் குளிக்கவும் விதித்த தடை நீடிக்கிறது. கேரளா மற்றும் கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழையால் கபினி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து உபரி நீர் தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் வெளிக்கொண்டுள்ள வழியாக ஒகேனக்கலுக்கு வரும் நீர்வரத்து 20,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்கவும் ஆற்றுப் பகுதிகளில் குளிக்கவும் விதிக்கப்பட்ட தடை தொடர்ந்து இன்றும் இரண்டாவது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. கீரனூரில் 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் பள்ளி மாணவிகள் உட்பட 30 பேர் காயமடைந்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் இருந்து புதுக்கோட்டை நோக்கி சென்ற அரசு பேருந்தும் எதிரே வந்த அரசு பேருந்தும் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர் மற்றும் பள்ளி மாணவிகள் உட்பட 30 பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் பலத்த காயமடைந்த ஒரு மாணவி உயர் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.